வாழ்க்கை என்னதான் சந்தோஷமாக போயிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் நம்ம மனசை கவுற மாதிரி இடி இழுத மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வந்து சேரும். அதாங்க வாழ்க்கையோட தத்துவம். எவ்வளவு ஒழுவழு தோளாக இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் அதில் ஒரு ஒடு ஏற்படத்தான் செய்யும். இது இயற்கை. அது மாதிரி தாங்க இந்த இந்தோனேசிய மக்கள், அதுவும் குறிப்பாக இந்த பாலி மக்கள், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கிறதுல ஒரு பெரிய சோகம் நடந்தது. அந்த சோகம் நடந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அன்பான இனிய காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நம்ம இப்போ நிற்கிறது லிக்யான்ங்கிற இடத்துல. அதாவது 2002 வருஷம் ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், 12ஆம் தேதி இரவு 11 மணி 11:15 இருக்கும். சாரி கிளப்னு ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக நைட்டு பார்ட்டி 12 மணி ஆரம்பிக்கும். எல்லாம் 11 மணிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. 11:15 12:30 இருக்கும். அந்த இடத்துல பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 202 பேர் இறந்துருந்தாங்க. அந்த 202 பேர் வந்து கிட்டத்தட்ட 68 பேர் ஆஸ்திரேலியன் பீப்புள். This YouTube channel? Yeah. What's the video? Can we see? Huh? Hello YouTube? YouTube. Yeah. So கிட்டத்தட்ட 202 பேர் இங்கே தாங்க. அதான் அந்த சாரி கிளப் இருந்த இடம். ஸோ ஒரு 3 பேர் பைக்கில் வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து ஒருத்தர் இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டு அவர் பேக் பேப்பர் சோலில் வச்சுட்டு அதில் பாம்பு வச்சு உள்ளே வர்றாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு வேனில் வந்து அந்த வேனை வந்து அங்கே பார்க் பண்ணுறாரு. அந்த வேன்லேயும் பாம்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு 11:30 இந்த இடத்துல வந்து பாம்பு அடிக்கு. கிட்டத்தட்ட 202 பேர் 202 பேரில் இறந்துருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் இரத்த காயங்களோட தீக்காயங்களோடு இருக்காங்க. அவங்கள சேர்க்கறதுக்கு கூட இங்கே ஆஸ்பத்திரி கிடையாது. ஸோ ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். அவங்களோட நினைவாக கட்டப்பட்ட அந்த மெமோரியலில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்களோட பேர் தான் இதில் எழுதியிருக்குங்க. 68 பேர் இல்லைங்க, 88 பேர் ஆஸ்திரேலியன் பீப்புள். செலாண்டியா பாரு அதில் 2 பேர், பெலாண்டாவில் 4 பேர், டென்மார்க்கில் 3 பேர், இங்கிலீஷில் வந்து 23 பேர், இட்டாலியாவில் வந்து ஒருத்தர், ஜெர்மனில் வந்து 6 பேர், பிரான்சிஸில் வந்து 4 பேர், போர்ச்சுகீஸில் 1, போலாண்டியாவில் 1, ஸ்வீடனில் 5, சுவிஸில் 3, யுனானியில் 1, அமெரிக்கா செரிகாட்டில் வந்து 7, பிரேசிலில் 2, ஈக்வடாரில் 1, கனடாவில் 2, ஆப்ரிக்காவில் வந்து 2, ஜப்பானில் 2, தைவானில் 1, கொரியா 2 அண்டு 38 பேர் இந்தோனேசிய மக்கள். அவ்வளோ பேர் தீவிரவாத செயலுக்கு உயிரிழந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த நைட்டு இந்த பாலி மக்களோட மனநிலைமை என்னவாக இருந்திருக்கும், இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு. இவ்வளோ பேரை, அதாவது 202 பேர் இறந்துருக்காங்கன்னா எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு கூட இங்கே ஆஸ்பத்திரி கிடையாது. இன்னும் பக்கம் தாங்க ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட 1000-1500 மைல். இப்போ ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டில், ஆஸ்திரேலியா இப்போ பக்கத்தில் நியூசிலாண்டு இங்கெல்லாம் ஃப்ளைட்டில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் இது பண்ணாங்க. மறக்க முடியாத ஒரு இரவு பாலி மக்களுக்கு. இன்னை வரைக்கும் அவங்களால இதை மறக்க முடியல. இந்த ஆஸ்திரேலியன்ஸ் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு மரியாதையை செலுத்திட்டு போகிறாங்க. இது பக்கத்தில் இன்னொரு கிளப் இருந்துச்சு, அந்த கிளப் இருக்குது. இது சாரி கிளப் இருந்த இடம் ஏற்றுதுன்னு நினைக்கிறேன். அந்த கிளப்பு தான் பார்க்கிங் ஆக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோம், வந்துட்டோம். நம்மளோட மரியாதை செலுத்திட்டோம். தீவிரவாத செயல் வந்து ஒழிக்கப்படணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்க, நம்ம இந்தோனேஷியா விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஹோட்டலில் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட் போவோம். இது வந்து லெக்யான் ஏரியாங்க. இது ஒரு பிஸியான ஏரியா. இங்கேயும் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக ஷாப்பிங் சென்டர், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ சமீபமாக குட்டாவோட இங்கே தான் அதிகமாக தங்குறாங்க. கொஞ்சம் வைபான ஏரியா. ஏன்னா குட்டா வந்து பீச்சுக்கு பக்கம். இது அங்கேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 15-20 நிமிஷம் இங்கேருந்து நடந்தோன்னா குட்டா பீச்சுக்கு போயிடலாம். இங்கே கொஞ்சம் ஹோட்டல்ஸ், காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் இருக்குது, சீப் ஹோட்டல்ஸ் இருக்குது. கொஞ்சம் ரிச்சான ஏரியா அது லெக்யான். பாருங்க, இன்னொரு விஷயம், மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலையும் நிறைய கடை இருக்கும். விலையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. பாருங்கள், ஒரு $US $15,400 போட்டிருக்கு. $15,400 $1,84,000. ஆக்சுவலாக $100 வந்து $15,40,000 ஜென்ரலாக கொடுக்குறாங்க. 15,30,000 $40,000  40,000  வாங்காதீங்க. மே பேங்கு அந்த மாதிரி பேங்கில். ஆனால் பேங்குக்கு போனீங்கன்னா
உங்கள் நோட்டு வந்து மடங்கி இருக்கக்கூடாது, புது நோட்டாக இருக்கணும். அப்படியே கவரில் வச்ச மாதிரியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாற்றலாம். பட் அங்கே ரேட் வந்து கிட்டத்தட்ட 15,75,000 ரூபா கிடைக்கும். வெஸ்டர்ன் யூனியன் அங்கே மாதிரி போய் மாற்றினீங்கன்னா 15,50,000 ரூபா 55,000 ரூபா கிடைக்கும். ஸோ பேங்க் போனீங்கன்னா பாஸ்போர்ட் தேவை. வெஸ்டர்ன் யூனியனுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடங்காத நோட்டாக இருந்து புது நோட்டாக இருந்துச்சுன்னா பேங்க்கில் மாட்டுங்க, இல்லை அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியனில் மாற்றுங்க. ஆக்சுவலாக நடந்து வந்தால் இது ரொம்ப பக்கங்க. டூ வீலரில் வந்தனால நம்ம ஒன்வேங்கிறதுனால அப்படி சுற்றி போகணும். நடந்து வந்தோம்னா நம்ம அந்த குஜராத்தி ரெஸ்டாரண்ட்லேருந்து லெஃப்ட்டில் போய் முன்னாடி காட்டணும் இல்லையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம், அந்த ரோட்டில் லெஃப்ட்டில் திரும்பினா ராம்பிளாஸ் மெமோரியல் வந்துடும். இப்போ நம்ம ஒன்வேக்காக குஜராத்லேருந்து நேராக போகாமல் லெஃப்ட்டில் திரும்பி வந்திருக்கோம். செகண்ட் பண்ணி போர்டிங் பஸ் வாங்கியாச்சு. ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஹோட்டல்லேருந்து பைக்குன்னா வந்து 14,000 ரூபா தான் வந்துச்சு. பட் பைக்கில் புக் பண்ணாமல் 45,000 ரூபா எடுத்து காரை புக் பண்ணேன். ஏன்னா கையில் 50,000 ரூபா அம்சம் இருந்துச்சு. கடுமையாக வெயில் அடிக்கி காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை புக் பண்ணிட்டேன். அந்த என்ன பண்ணா, சின்ன பையன் நல்லா பேசிட்டு வந்தான். இது பண்ணால் டோலுக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வந்து 12,000 ரூபா டோலுக்கு நீ தான் பே பண்ணலாம். நான் சொன்னேன், அது என்னோட இது கிடையாது, எனக்கு ஆப்பில் வந்துச்சுன்னா உனக்கு தரேன், இல்லைன்னா என்ன வருதோ என்ன காட்டுதோ அதுதான் தருவேன் அப்படின்னு. இறங்கினோடனே 57,000 ரூபான்னா, நான் என்னோட ஃபோனில் 45,000 ரூபா காட்டுது, அதுதான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா எடுத்து நீட்டினேன். அவன் வந்து என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னா, பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னா. அப்போ 5 ஸ்டார் போடுங்கன்னா, என்கிட்ட கேட்ட மாதிரி யார்ட்டையும் கேட்கக்கூடாது, சம்மதம்னா சொல்லு அப்படின்னேன். ஓகே அப்படின்னா 5 ஸ்டார் போட்டுட்டு வந்துட்டேன். என்ட்ரிலேயே ஸ்கேனர் வச்சுருக்காங்க. நான் அது வரைக்கும் பேசிகிட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். அங்கே உள்ள ஒரு பொண்ணு வந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா. ஓகே அப்படின்னு ஸ்டாப் பண்ணேன். லாஸ்ட் இதை டெலீட் பண்ணுங்க. நான் இல்லை பண்ணல, என்ன காட்டுங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்துட்டு இந்த எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ காரில் இறங்கினதுலேருந்து உள்ள இதை டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை தான் திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேராக வந்து செக்இன் கவுண்டருக்கு வந்தேன். செக்இன் பண்ண உடனே விசா இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு. அப்போ அதை காட்டுங்கன்னாங்க. ஃபோனில் எங்கே இருக்குன்னு தெரியல, சாஃப்ட் காப்பி தேட முடியல. அதனால டக்குன்னு ஹார்ட் காப்பி பேக்கில் இருந்துச்சு, பேக்கிலேருந்து எடுத்து ஹார்ட் காப்பி கொடுத்துட்டேன். அந்த ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுறதுக்குள்ள திணறிட்டாவா. போர்டிங் பாஸ் கொடுத்துட்டேன். ஜன்னல் உரமாக கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு forgot to ask you window side. ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை கேன்சல் பண்ணிட்டு விண்டோ இதில் போட்டு கொடுத்தோம். ஸோ அப்புறம் விண்டோ வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு செக்யூரிட்டி செக்கில் ஒரு பேக் மாத்திரம் தனியாக வந்துச்சு. என்னன்னு கேட்டால் இதில் ஏதோ வாட்டர் பாட்டில் இருக்குது. என்கிட்ட வாட்டரே கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு. சரி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து லேகியம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த கோல்டு பிடிச்சி காஃப் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகசிய ரசாயனம்னு ஒரு ஆயுர்வேதிக்கும், அதுக்கப்புறம் தாபரோட அனிட்டஸ் மதுவானி அப்படிங்கிறதும். ஸோ இது சாப்பிட்டா உடனே காஃப் கேட்கும். ஸோ இந்த ரெண்டும் வச்சுருந்தேன். என்னென்னா இது வந்து இட்ஸ் மெடிசன், 1 is full, another is using அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோ அப்படின்ட்டான். அப்புறம் அதை எடுத்துகிட்டு இமிக்ரேஷன் முடிச்சு வந்த உடனே டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஆரம்பிக்கு. இங்கே வந்து ரெட் லேபிள் ஜானி வாக்கர் வந்து 1 லிட்டர் வந்து 3,64,000 ரூபா. இதுவே உள்ள வந்து 12 லட்சம் ரூபா. மால்பரோ என்ன விலைன்னு போடல. பண்டில் ஆஃபர் இதெல்லாம் இல்லை தூக்கிட்டு போய் விடுவானு. என்ன சிகரெட்லாம் வச்சுருக்காங்க. மால்பரோ ஜார்ட்டா ஏர்போர்ட்டில் டியூட்டிஃபுல்லில் ஒன்றுமே இல்லைங்க. பட் இங்கே நிறையா இருக்குது. 5,30,000 ரூபா லூஸ் ஆகுனா கம்மி, 52,000 ரூபா தான்.
ஓகே, நம்ம டியூட்டி ஃப்ரீல பார்த்து என்ன செய்ய போகிறோம்? ஸ்பிரிட் ஆஃப் பாலி. லான்ச் எங்கே இருக்குன்னு தெரியும். டைம் இருக்கா? கேட்டுக்கு வெளியே எங்கே போட்டிருக்கான்னு தெரியல. நம்ம பாட்டு இங்கே வந்துட்டு இருக்கோம். இல்லை ஃபுட் கோர்ட்டாக இருக்குது. டிபார்ச்சர் கேட்ஸ் அந்த சைடு. மேலே இருக்கிறது கண்காடியா. ஓகே, அது கண்காடியா லான்ச்சு. இன்னொரு லான்ச் ஒன்று இருக்குது, ஃபைட் கிளப் ஒன்று. ஜான் ஹார்டி. கேட்டை பார்த்துரும். முதல்ல கேட் எங்கே இருக்குது? கேட் ப்ரேயர் ரூம். வேறு சைனீஸ் எல்லாம் போட்டிருக்கா, இங்கிலீஷில் போடல. நம்பரு இந்த சைடு போட்டிருக்கா. டிபார்ச்சர் கேட் 9 டிபார்ச்சர் கேட் 9 இன்சைட். இதான் ஃபைட் கிளப்னு நினைக்கிறேன். ஃபைட் கிளப். எஸ், ஃபைட்டா ஃப்ளைட் கிளப்பா? ஃப்ளைட் கிளப்பை தான் ஃபைட் கிளப்னு படிச்சிட்டோம். ஸோ இது ஒரு லான்ச்சு. ஃபைட் கிளப் லான்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இன்ஃபஸ் வாட்டர், பட்டர்ஃப்ளை டீ, ஃப்ளவர் டீ, மேங்கோ ஜூஸ் கன்சன்ட்ரேட், மஃபின்ஸ் கேக்கு, மஃபின்ஸ் ப்ளூபெர்ரி, பீ பீஸா, மினி சாக்லேட் டோனட், மில்க் பை, புட்டிங், ஆஸ்ட்ரி, டெசர்ட் கேக், கோக் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஸோ கேனாப்பி and fruits, vegetable salads, beef, black pepper, chicken, எல்லாம் நம்மளுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள், green beans. ஓகே, sorry steam rice, mixed fruit juice, fruit ice, clear vegetable soup. இதான் அந்த சைடு காஃபி இருக்குது. சரி, நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு வெஜிடபிள் இதை ஏதாவது சாப்பிட்டுட்டு கேட் நம்பர் 9 போகணும். நம்ம அந்த கேட் நம்பர் 1 ஆரம்பிக்கல. ஸோ டக்குன்னு வெஜிடபிள் ஏதாவது சாப்பிட்டுட்டு, கிளியர் வெஜிடபிள் சூப் இருக்குது, டக்குன்னு சாப்பிட்டுட்டு கேட்டு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கண்காடியா லான்ச் வேஸ்ட்டுங்க. ஒன்றுமே இல்லை. வெஜிடேரியனுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, சூப் இருந்துச்சு, ஸ்டீம்டு ரைஸ் இருந்துச்சு. கார்டு இல்லை, யோகட் இல்லை. என்ன பண்ணேன், முதல்ல சூப்பு குடிச்சேன், பெப்பர் சால்ட்டும் போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளைன் ரைஸ் எடுத்துட்டு பீன்ஸும் பேபி கார்னும் போட்டு பெப்பரும் சால்ட்டும் வச்சுட்டு சோயா சாஸும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி 2 to 9 இந்த சைடு தான் போகணும். அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு கை மேங்கோ ஜூஸ் இருந்துச்சு, அது ஒரு 2 கிளாஸ், சின்ன கிளாஸ் 2 குடித்தேன். அவ்வளோதான். ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கோக் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா 2:35க்கு போர்டிங்கு, 3:25 ஃப்ளைட்டு. கேட் 3 அங்கே முன்னாடி இருக்குது. நம்ம கேட் 9க்கு போகணும். கருடா இந்தோனேஷியா என்ன ஓடுது போல் இருக்குது. அது எப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்பா பாருங்க, 14,900 ரூபா தான் கொடுப்பாங்க. 14,500 900 $900 ஃபோட்டோ எடுக்காங்க. ஏர்போர்ட்டில் மாத்திரம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சென்னையிலேருந்து புறப்படும் போது ஒரு பேசிக்காக இருக்கட்டும் ஒரு 2000 ரூபாய்க்கு இந்தோனேஷியன் மணி வாங்கிக்கிட்டேன். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நல்ல இடமா பார்த்து தேடி இது பண்ணி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதாங்க கேட் நம்பர் 7க்கு மேலே ஒரு ஸ்டெப் ஏறினீங்கன்னா டெரஸ் பாரு அண்ட் ஸ்மோக்கிங் ஏரியா. ஸ்மோக் பண்ணலாம், ஃப்ளைட்டையும் அப்படி பார்க்கலாம். இது கீழே இறங்குற வழி.
எஸ்கலேட்டர் லிஃப்ட் எதுவுமே இல்லை. ஸ்மோக் பண்ணோன்னா தண்டனை படி ஏறி தான் வரணும். கேட் நம்பர் 6 தாண்டின உடனே 7ல் இருக்கு. நல்ல ஷூஸ் வாழ்க்கை அருமையாக படுத்து பொண்டாட்டி மடியில் காலை வச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாரு லைஃப்பை. ஹோச்சிமின் சிட்டி ஃபைனல் கால் கூப்பிட்டாங்க. அவ்வளோ என்னென்னு ஏ பின் போட்டுருந்தாங்க. அந்த சைடு போனால் ஸ்டெப்ஸில் தான் போகணும். Your attention please. Attention for Mr. Abdullah Aisha, Mr. Thank you. Abdullah Aisha and Ms. Maria Ahmed. 32F Maria Ahmed. ஏரோ பிரிட்ஜு தான். கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு எங்கேயோ மிடில் கொடுத்த சீட்டை கூட திருப்பி மாற்றி விண்டோவை கொடுத்துட்டாங்க. ஏர் ஏஷியா, இது வெயிட் ஜெட். வா, ஆக்சுவலாக அங்கே ஹோச்சிமின் சிட்டியில் வந்து பொனாய் ஸ்ட்ரீட் பக்கத்தில் பிளிஸ் புட்டிக் ஹோட்டல் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டைம் தங்கியிருந்தேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 1800 900 ஸ்ட்ரைட்டில் செக் பண்ணால் ரூம் இல்லைன்னு வந்துச்சு. அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு சப்போஸ் ரூம் இல்லைன்னா அப்புறம் தேடலாம். 6:30 ரீச் ஆகி வெளியே வந்து சிம் கார்டு வாங்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வரைக்கும் 8 o'clock ஆகும். லாஸ்ட் டைமும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஹவுஸுங்கிற ஒரு இது, அது அப்படியே பொனாய் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே சந்தாக போய் ஒரு ஹாஸ்டலில் தனி ரூம் தான், செப்பரேட் ரூமு. நல்லா இருந்துச்சு. அட்டாச்சு பாத்ரூமு. உடனே சீப் தான். 1100 1000 என்னமோ. ஆனால் என்னென்னா 3rd floor லிஃப்ட்டு கிடையாது, ஸ்டெப்ஸில் ஏறி தான் போகணும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றும் இங்கே ரூமே கிடையாது. ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் டார்மெண்ட்ரின்ட்டாங்க. ஓகே, நான் அன்றைக்கி ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் அங்கே போய் சேரும்போதே ஆக்சுவலாக 10 மணிக்கு என்னமோ தான் போய் சேர்ந்துருந்தேன். ஸோ அந்த ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தேடி கண்டுபிடிச்சது தான் அந்த ஹோட்டல். 9 lakh rupees என்னமோ சொன்னாங்க. பார்கென் பண்ணி 6 lakh ஆக்சுவலாக 2000 rupees வரும். 32F. ஹாய். எனக்கு இது ஸ்கூட்டை விட ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஸ்கூட்டு தாங்க இருக்குல்ல, ஏரியாஸாக கூட ஓகே. ஸ்கூட்டு தான் ரொம்ப மோசம், லெக் ஸ்பேஸே இருக்காது. இது பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை, பட் இதுக்கு எதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸாக இருக்கும். Hello. It's okay. Hi. 32. 3:35 புறப்பட வேண்டியது 10 நிமிஷம் கழிச்சு 3:45 தாங்க புறப்படுது. ஸோ பை பாலி. பின்னாடி கடல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சன் கிளிட்டரிங் ஆகுது ஹோட்டலில். அந்த சைடு கடலும் மலையும் சந்திக்கிற இடம். எல்லா அலைகள்லாம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். Beautiful sky, blue sky. I don't know. Airport
கையில் காரோ டூ வீலரோ வச்சுக்கிட்டு ஒரு 2-3 வாரம் அங்கேயே இருந்து அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றினோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு நல்ல விஷயங்க வயட்டார்லேருந்து நேற்று நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதில் அவன் அந்த டூர் ஆப்ரேட்டர்கிட்ட பேசி எல்லாம் இது பண்ணி ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் இது பண்ணுறேன்ட்டு எனக்கு மெயில் வந்திருக்கு. ஒரு 1 வீக்கில் எந்த அக்கௌண்ட்லேருந்து போட்டோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும், $79 ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம். எப்படி போய் பாருங்க. ஸோ கடல் எது வானம் எதுன்னே தெரியல, ரெண்டுமே அதே ஒரே நீலவானம், நீலக்கடல். ஓ ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, அது நீலவானம் நீலக்கடல், நடுவில் அந்த ஏர் ஃப்ளைட்டோட ஒரு விங் இறக்கை, அதில் இந்த வியட் ஜெட்டுங்கிற சிவப்பு கலர் மாத்திரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு.